శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష దశవిధ రూప గోవింద కృష్ణ రామ గోవింద దశవిధ రూప గోవింద కృష్ణ రామ గోవింద దశవిధ రూప గోవింద కృష్ణ రామ గోవింద దశవిధ రూప గోవింద కృష్ణ రామ కృష్ణ రామ గోవింద రామ కృష్ణ గోవింద 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 శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద దశవిధ రూప గోవింద కృష్ణ రామ 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 గోవింద కృష్ణ రామ గోవింద రామ కృష్ణ గోవింద కృష్ణ రామ గోవింద రామ కృష్ణ గోవింద కృష్ణ కృష్ణ గోవింద రామ రామ గోవింద కృష్ణ కృష్ణ గోవింద రామ రామ గోవింద రామ కృష్ణ గోవింద కృష్ణ రామ గోవింద రామ కృష్ణ గోవింద కృష్ణ రామ గోవింద రాధే శ్యామ గోవింద సీతారామ గోవింద రాధే శ్యామ గోవింద సీతారామ గోవింద రామ సీతా గోవింద కృష్ణ శ్యామ గోవింద రామ సీతా గోవింద కృష్ణ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోపాల హరి గోపాల గోవింద హరి గోవింద గోపాల హరి గోపాల గోవింద హరి గోవింద గోపాల హరి గోపాల గోవింద హరి గోవింద గోపాల హరి
கோவிந்த. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சங்கரம் சத்ய சாயீஷம் சுகுமார யுவாக்ருதம் சமஸ்த புவனாதாரம் சாயிம் வந்தே ஜெகத்குரும். சங்கரரும் சத்ய சாயியுமான கோமளமான இளமை வடிவு கொண்டவரும் சகல உலகுக்கெல்லாம் ஆதாரமானவருமான ஜெகத்துக்கே குருவான நம் சாயி பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு மகிழா இளைஞர் அணியினர் வழங்கும் தொடர் சாயி சத்சங்கத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தின சத்சங்கத்தில் பகவானிடம் படித்த பாடங்கள் எனும் தலைப்பில் நம்மிடையே பேச இருப்பவர் சாயி சகோதரர் திரு அருள் செல்வநாதன் அவர்கள். இவர் ஸ்ரீ சத்யசாயி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர். பகவானிடம் பல அனுபவங்களையும் படிப்பினைகளையும் நேரடியாக பெற்றவர். இன்றைய தின சத்சங்கத்தில் சகோதரின் அனுபவங்கள் வாயிலாக பகவான் நம் அனைவருக்கும் வழங்கும் அப்பாடங்களை அறிந்து கொள்வோம். त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं श्री साई देवा. I offer my most prayerful salutations at the divine lotus feet of my beloved mother Sai. Sairam. பகவானிடம் படித்த பாடங்கள். அதில் அடுத்தது how to win God's grace. இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடித்தது. ஏனென்றால் பலர் கேட்கும் கேள்வி நாங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணும் போது எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும், எவ்வாறு அவருடைய அருளை பெற முடியும் என்று. சுவாமி சொல்லுவார், நீங்கள் your prayer has to depend on the relationship என்று. அதன் காரணமாகத்தான் நான் இன்று தேர்ந்தெடுத்த டாபிக் how to win God's grace and how to pray for Swami God's grace. இப்போது நாங்கள் வாழ்க்கையில் பல தேவைகள் நமக்கு இருக்கின்றது, நீட்ஸ். அதே வேளையில் நமக்கு பல ஆசைகள் இருக்கிறது. அதாவது உணவு உண்பது நமக்கு தேவை, ஆனால் சுவையான உணவு உண்பது ஆசை. அந்த ஆசை அளவுக்குள் இருந்தால் இறைவன் நமக்கு தருவார். ஆனால் அந்த ஆசை அதிகம், அந்த அளவு மிகுந்து சென்றால் அப்போதுதான் நமக்கு அந்த இறைவன் நமக்கு அந்த ஆசையை அருள் புரிவதில்லை. காரணம் என்னவென்றால் சுவாமி சொல்லுவார், each and every being is my child என்பார். அவர் உலகத்திற்கு யாரை கொண்டு வந்தாலும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவர் கடமை என்று சொல்வார், இஸ் டியூட்டி ஆஃப் காட். ஆனால் அதுக்கு அதை பெறுவதற்கு அருகதையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது ஆசை தேவையோடு சம்பந்தமாக இருக்க வேண்டும். நான் இந்த
எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு காரணம் ஏன்? நான் வயிறு நிறைய ஒன்றிருக்கேன் அவருடைய அருளை. எனவேதான் நான் மற்றவர்களும் அந்த வயிறார சுவாமியுடைய அருள் பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுகின்றேன். ஏனென்றால் சில வேளைகளில் சிலர் என்னிடம் கேட்பார்கள், நான் ப்ரே பண்ண சுவாமி அருள் பண்றாரே இல்லை என்று. ஆனால் அவர் அருள் வேண்டும் என்று கேட்கும் போது நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதாவது அவர் என்ன செய்தால் நமக்கு அருள் கிடைக்கும் என்றது அவ்வாறு ப்ரே பண்ண வேண்டும் என்று இருக்கின்றது. சுவாமி சொல்வார், சில பிரேயர்ஸ் 2 வகை. ஒன்று இறைவனை நன்றி சொல்லி வணங்குகின்றோம். நமக்கு வாழ்க்கையில் பிறக்கும் போது எல்லா அங்கங்களோடும் பிறக்கின்றோம். சிலர் அங்கங்கள் குறைவாக பிறக்கிறார்கள். ஆனால் குறைவாக பிறந்தாலும் இறைவன் படைத்திருக்கிறார். அங்கங்கள் குறைவாக இருந்திருக்காரு நமது கர்மா. ஆனால் இந்த வாழ்க்கைகள் நல்லாக நடக்கட்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கலாம். காரணம் ஏன்? அவர் எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் நம்பிக்கை இருந்தால் அவருடைய கிரேஸை பெற நமக்கு தகுதி பெறுகிறோம். அதே நேரத்தில் அவருக்கு என்ன செய்தால் we cannot act against God's plan என்று சொல்வார். இறைவன் ஒரு உயிரினத்தை நமக்கு உலகத்தில் கொண்டு வந்து விட்டார். அந்த உயிர் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதனுடைய கர்மாவை கழிப்பதற்காக பிறக்க வேண்டும், வாழ்ந்ததன் பின் இறக்க வேண்டும், இன்னொரு பிறக்க வேண்டிய நிலை இருக்கக்கூடும். நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் நாங்கள் வாழும் போது நாங்கள் இன்னொரு உயிரினத்தை ஹர்ட் பண்ண எங்களுக்கு அருகதை இல்லை என்று சொல்லுவார். அவர் we should not hurt another being. சுவாமி சொல்வார், help never, hurt never. அதாவது மற்றவர்களுக்கு உயிரினங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய முடியாவிட்டால் நீ பேசாமல் இருக்கும், பரவாயில்லை. ஆனால் ஹர்ட் நெவர், ஒருத்தரையும் ஹர்ட் பண்ணும்படி புண்படுத்தும்படி செய்ய வேண்டாம் சொல்லுவார். இது நான் கூறும் போது நான் அந்த சுவாமியிடம் படித்த பாடங்களை பகிர்ந்து கொள்கின்றேனே ஒழிய நான் பிரீச்சிங் தவறாக நினைக்க வேண்டாம். காரணமே, நான் அந்த பிரீச் பண்ணுவது நிலைக்கு போகவில்லை. இன்னும் நானும் உங்கள் அவரை போலையும் இன்னும் முயற்சி செய்கின்றேன். அதாவது சில வேளைகளில் உங்களுக்கு கூட கோபம் வரும் தவறு. ஆனால் அப்ப அது கோபம் வராமல் வருகின்ற போது நான் கோபிக்க கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்வதற்கு எனக்கு அர்த்தம் இல்லை. அதாவது நான் சுவாமியிடம் படித்ததுன்னா சுவாமியுடைய அருள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த கோபம் வரும்போது கோபத்தை அடக்க வேண்டும். ஆனால் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கோபம் வருவாமல் இருப்பதுவே அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த நிலைக்கு நாங்கள் ஒரு முறை ஃபைட் பண்ணி கொண்டே இருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மகாபாரதத்தில் போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கீதோபதேசம் பண்ணிய போது அர்ஜுனனுக்கு புரிந்து விட்டது அந்த கிருஷ்ணர் இறைவன் பூர்ணாவதாரம் என்று எல்லாம் முழுதாக புரிந்து விட்டது. அப்போது அவருக்கு நம்பிக்கை வந்திருக்க வேண்டும், இறைவன் கிருஷ்ணர் கடவுள் என்றபடியால் நான் அவருக்கு இறைவனாக பார்க்க வேண்டும், நான் சிறியவன் என்று உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் அந்த ஒரு முறை போர் செய்து விட்டு வரும்போது கிருஷ்ணர் சொன்னாராம், தேர்தல் ரங்கு என்று சொல்லி. அப்போது அர்ஜுன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் தேரோட்டி நீங்கள் முதல் ரங்கங்கள் என்று. அப்புறம் அதன் பின்னர் கிருஷ்ணன் சொன்னாராம், பேசி ரங்கு என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் ரங்கின பின்னர் சற்று தூரம் போனதன் பின் கிருஷ்ணர் பாஞ்சு இறங்கினாராம் இந்த ரதத்திலிருந்து. இறங்கினதும் அந்த ரதம் நெருப்பு பிடித்ததாம். அப்போது அர்ஜுனன் காரணம் கேட்ட போது சொன்னாராம், மற்ற பலர் துரோணாச்சாரியார் பலர் அம்புகளில் உன்னுடைய ரதத்தை முன்னையும் எரிக்கும் பல சக்தி கொண்டதாக இருந்தது. ஆனால் என்னுடைய கருணையினால் என்னுடைய அருளினால் தான், கிருஷ்ணனுடைய அருளினால் மட்டும்தான் இந்த
அந்த ஒரு அம்புகளும் உன்னை தாக்காமல் இருந்தது. அந்த அவள் சக்தியும் அந்த ரதத்தில் அடக்கி வைத்திருந்தேன். நான் எப்போது ரங்கினவனோ அது அந்த கண்ட்ரோல் இல்லாம போய் ரதம் எரிந்ததுன்னு சொன்னாராம். அது பாருங்கள், நான் இந்த உதாரணத்தை எடுத்ததுக்கு காரணம் வந்து அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனம் பெற்றான், கீதோபதேசம் பெற்றான். அதன் பின்னர் கூட நான் எனது தேரோட்டி கிருஷ்ணன் இறங்க சொன்னான். அது அகங்காரம் வந்தது. அது அப்போது கூட இறைவன் மீது கூட அகங்காரத்தை காட்டினான். அவ்வாறாக நமக்கு எல்லாருக்கும் அந்த கோபம், ஹேட்ரட் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கு. வரும்போதெல்லாம் அடக்க வேண்டும். அதாவது நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், சுவாமிக்கு இது பிடிக்காது என்று ஞாபகப்படுத்த வேண்டிய இருக்காது. அவ்வாறு ஞாபகப்படுத்தினால் மட்டும்தான் அவருடைய கிரேஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சுவாமி சொன்னார் இந்த சமயம் வந்து நான் இந்த சமயம் கூறுவதற்கு ஒரு முன்னால் ஒரு உங்களுக்கு விளங்கப்படுத்துவது, இது சுவாமி சொன்னார் இந்த இந்து மதம் வந்து பேர் வந்தது சில காலங்களுக்கு முன்னால் தான். காரணம் வந்து மற்ற மதங்கள் வரும்போதுதான் இந்த சனாதன தர்மத்துக்கு இந்து மதம் என்று பெயர் சொல்லிட்டாங்க. இது பல மதங்கள் வந்திருக்கிறது, இஸ்லாம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், எவையெல்லாம் சற்று காலங்களுக்கு முன்னால் தான் ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கு முன்னால் இருந்தது வந்து சனாதன தர்மம் மட்டும்தான். அதாவது வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்க ஒரு முறைதான் இருந்தது, முறையாகத்தான் இருந்தது, ஒரு ஒரு வழிமுறையாகத்தான் இருந்தது சனாதன தர்மம். அந்த மற்ற மதங்கள் வந்த போதுதான் இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு மதம் என்று பெயர் கொடுத்து அது இந்து மதம் என்று சொன்னார்கள். சுவாமி சொல்ல அந்த சனாதன தர்மத்தின் போது கூறியிருக்கிறது என்னவென்றால், வேதங்களுக்கு கூறியிருக்கிறதா, பத்திரம், புஷ்பம், பழம், தோயம். அதாவது பத்திரம் என்றால் இலை, புஷ்பம் என்றால் பூ, பழம் என்றால் பழம், தோயம் என்றால் நீர். இது நான்கில் ஏதாவது ஒன்று இறைவனுக்கு ஆஃபர் பண்ணி கேட்க வேண்டுமா, அர்ப்பணித்து இறைவனுக்கு அர்ப்பணித்து கேட்டால்தான் கொடுக்க இறைவனுக்கும் அவருடைய கிரேஸை வழங்கக்கூடியதாக இருக்குமா. சுவாமி என்ன சொன்னார் என்றால், பணம் வந்து பேங்க்ல இருக்கின்றது, வங்கியில் பணம் இருக்கிறது வைத்துக்கொள்வோமே, லட்சமோ 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனா நாங்கள் அந்த பேங்குக்கு முன்னால் போய் இருந்து கொண்டு பேங்கை பார்த்து, பில்டிங்கை பார்த்து நமக்கு பணம் தான் சொன்னால் தரப்போவதில்லை. வங்கிக்குள் போய் நின்று கொண்டு நடுவில் நின்று கொண்டு எனக்கு பணத்தை தான் சொன்னால் தரப்போவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு வித்ட்ராவல் ஸ்லிப் கொடுக்க வேண்டும், அல்லது செக் கொடுக்க வேண்டும், அல்லது இப்போது ஏடிஎம் மிஷின் இருக்குது, ஏடிஎம் மிஷின் ஏடிஎம் கார்டை போட்டு உங்களுக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது வித்ட்ரா பண்ணும் போது கூட நம்ம ஃபில் பண்ணி எங்களுக்கு இவ்வளவு பணம் தான் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால், ஒரு பத்திரத்தில் கேட்டால் தான் எங்களுக்கு பணம் தரப்படுகிறது. அது கேட்கும் முறை. அதே போலத்தான் இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கும் எங்களுக்கு 4 வகை இருக்குதான். அதாவது 4 விதங்களில் அங்க ஆஃபர் பண்ணி தான் கேட்க வேண்டும். அதாவது ஏதாவது ஆஃபர் பண்ணி தான் கேட்க வேண்டும். அந்த சுவாமியிடம் கேட்கலாம் அவருடைய கிரேஸை. அந்த கேட்பதற்கு ஆஃபர் பண்ண வேண்டியது பத்திரம், புஷ்பம், பழம். அதாவது ஆதி காலத்தில் தெரு நடந்து போகும்போது மரங்கள் இருக்கின்றது, ஒரு இலையை பத்திரம் இலையை ஒப்பித்து இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனுக்கு எது என்ன வேண்டுமோ அதை கேட்கலாம். அது சுவாமி சொல்வார், அந்த கிருஷ்ணர் துலாபாரத்தில் போய் அந்த ஒரு துளசி இலையை பித்து கிருஷ்ணா பிளவஸ்துன்னு சொல்லி தராசில் போட்டதும் அந்த இலை உள்ள தராசு பக்கம் கீழே தங்கி கிருஷ்ண மேலே போனாராம். அதாவது அந்த இலைக்கு அந்த ஆஃபர் பண்ணும் போது அந்த பத்திரத்தை ஆஃபர் பண்ணி தான் கூற வேண்டியிருந்தார். ஏனென்றால் அவர் சுவாமி சொல்லுவார், நாமம் வந்து இறைவனுக்கு சமம், இறைவனுடைய ரூபமும் நாமும் சமம். அந்த பத்திரம் வந்து எக்ஸ்ட்ராவாக வெயிட் வந்து தான் அதை அந்த இலையோட வெயிட்டுக்கு தான் அந்த கீழே போனதுன்னு சொல்றார். அதே போல் புஷ்பம், இலை கிடைக்காத புஷ்பம் கிடைத்தால், மலர் கிடைத்தால் அந்த மலரை இறைவனுக்கு கொடுத்து நாங்கள் இறைவனிடம் அவருடைய கிரேஸை கேட்கலாம். அவ்வாறு இல்லாவிடில் பழம் இருந்து
கையில் கிடைத்தால் பழம் ஒன்றை பித்து கொடுக்கலாம். அந்த ஆதி காலத்தில் பழங்கள் இருக்கலாம் தெருவில், பித்து ஆய்ந்து இறைவனுக்கு ஒப்பு பண்ணி, எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீக்கி விடன்னு கேட்டால் ஒப்பு பண்ணி அவருடைய பேச்சை கேட்கின்றோம். அதே போல் ஒன்று கிடைக்காவிட்டால் நீர் எல்லாவிடமும் கிடைக்கும், ஃப்ரீயாக இருந்தது, எடுத்து ஒரு டம்ளர் ஆதி காலத்தில் கையில் ஏந்தி, அப்படியே இந்த ஆற்றிலிருந்து குளிக்கும் போது கூட நேர ஏந்தி வரை திருப்பி மீண்டும் அந்த நீருக்குள் ஆற்றுக்குள்ளே விட்டு வழிபடுவார்கள். அவ்வாறு ஒஃபர் பண்ணினாலே போதும் என்று சுவாமி சொல்லுவார். அதான் நாங்கள் ஏதாவது அப்படி அவ்வாறு ஒஃபர் பண்ணித்தான் கேட்க வேண்டும். அவ்வாறு ஒஃபர் பண்ணி கேட்டால் நிச்சயமாக இறைவன் எங்களுக்கு அந்த பலனை தருவாராம். அப்போ பத்திரம், புஷ்பம், பழம், தோயம். இப்போ நான் உங்களுக்கு இந்த விதங்கள் ஒஃபர் பண்ணி கேட்க வேண்டும் என்பதற்காக நான் உதாரணம் கொண்டு சொல்கின்றேன். இது என் வாழ்க்கையில் நடந்து இருக்கின்றது. ஆனால் இது நான் வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுடைய ஹாஸ்டலில் நடந்தது. அதை உடன் பார்த்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு நாள் விடிகாலை காலேஜ் நடக்கும் நாட்களில் மாணவர்கள் காலேஜுக்கு மட்டும்தான் போவார்கள் வீக் டேஸில். ஏனால் தர்ஷனுக்கு போயிட்டு வந்து காலேஜுக்கு போவது கஷ்டம், நேரம் பத்தாத. அதன் காரணமாக ஹாஸ்டலில் இருந்து புறப்பட்டு நேரே காலேஜுக்கு போவோம். அப்போ ஒரு நாள் விடிய காலை சுவாமியுடைய கார் ஹாஸ்டலுக்கு வந்ததாம். வந்து சுவாமி அதுல நின்று கொண்டு ஒரு மாணவனின் பெயரை சொல்லி கேட்டாராம். எங்கிருந்த பாய் கூட அழைத்து வாங்கள். அவர்கள் பாய்ஸ் மற்ற சுவாமியோட என்ட்ரன்ஸில் இருந்தவர்கள் உடனே ஓடி போய் பார்த்தால் அந்த மாணவன் அங்கிருந்து குளிக்க போய்விட்டான். வந்து உடனே மீண்டும் வந்து சுவாமிக்கு சொல்லி, சுவாமி இஸ் டேக்கிங் பாத் என்று. உடனே கேட்டதும் சுவாமி நடந்து அதிவேகமாக சுவாமி அந்த பாத்ரூம்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயாராம். அங்கு போய் எங்கே அந்த பையன் கேட்டால், ஒரு குளிர் அறையில் நான் குளித்துக் கொண்டிருக்கிறார், இந்த அறையில் கூப்பிடுங்கள் சொன்னார் சுவாமி. அப்போ மற்ற மாணவர்கள் தட்டி கதியாக வெளியில் வா என்று கூடியிருக்காங்க. அந்த பையன் சொல்லியிருக்கான், உள்ளுக்கு இருந்து நான் குளிச்சு கொண்டிருக்கிறேன், வர முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்களா, சுவாமி வெளியில பார்த்து கொண்டிருக்காரு, வெயிட்டிங் ஃபார் யூ, கேன் யூ கம் அவுட் குவிக்லி என்று. நம்ப முடியவில்லை. எதற்கும் டவலை கட்டி கொண்டு வெளியே வந்தாராம். வந்த போது சுவாமி அவனை பார்த்து கேட்டாராம், உன் கையில் என்ன இருக்கின்றது என்று பார்க்கும்போது அவன் கையில் வேறொன்றும் இல்லை, ஒரு சோப் கேஸ் தான் இருந்தது. சோப் கேஸ், உடுப்புகள் தான் இருந்தது. உடனே சுவாமி அந்த சோப் கேஸை கையில இருந்து வாங்கி கொண்டு நடந்து போய் சென்று விட்டாராம். அவர் நடந்து போய் கார்டரி மந்திரிக்கு போய்விட்டார். எல்லாருக்கும் ஒரு யோசனை, எதற்காக சுவாமி வந்து சோப், அவன் என்ன இருக்கின்றது கேட்டு சோப் கேஸை வாங்கி கொண்டு போறார், எதுக்காக என்று எல்லாரும் யோசித்தார்கள். அன்று சாயந்தரம் தர்சனம் முடிந்து விட்டது. தர்சனம் போது கூட சுவாமி ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை, அது ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை, பேசாவிட்டு விட்டார். அந்த இரவு ஹாஸ்டலுக்கு போனதும் அந்த பையனுடைய தாயார் பொம்பே நார்த் இந்தியாவில் இருந்திருக்கிறார். அங்கிருந்து போனில் தொலைபேசியில் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இன்று I was saved by சுவாமி என்று. அது என்ன நடந்து கேட்டால், அந்த கேஸ் சிலிண்டரும் நெருப்பு வெடித்து நெருப்பு தாக்கி இருக்கும். அந்த சமைக்கும் போது அது யாரோ தன்னை பிடித்து இழுத்ததாக தனக்கு தோன்றியிருந்தது. அந்த தாயார் தொலைபேசியில் கூறியிருக்கிறார். அப்போது கூறியதும் கேட்டுவிட்டு சுவாமி கிரேட்னு சொல்லி விட்டுட்டார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தர்ஷனுக்கு போயிருக்கும் போது சுவாமி அவனிடம் வந்து கேட்டார், you know why I came to hostel and saw you ன்னு கேட்டாரா. சாமி I don't know சொல்லி, what did your mother say ன்னு கேட்ட போது அந்த பையன் சொன்னானா, அம்மா சொன்னாங்க she was saved by you ன்னு சொல்லி. அப்போ சுவாமி சொன்னாரா, ஆமா, அதாவது
உன்னுடைய தாயார் உயிரிழக்க வேண்டிய நிலை. உன்னுடைய தாயாருக்கு நீ வேண்டும், உனக்கு உன் தாயார் வேண்டும். அவ்வாறு இருக்கும் வேளையில் அந்த அந்த தாயாருக்கு அந்த உயிரிழக்கும் தருவாய் வந்து விட்டது. ஆனால் உனக்கு அது தேவை என்றபடியால், ஆனால் I was looking for something that you have offered to me. நீ ஏதாவது எனக்கு ஆஃபர் பண்ணி இருந்தால், தாயார் எனக்கு ஆஃபர் பண்ணி இருந்தால், நான் அவர்களை காப்பாற்றி உன்னுடைய தாயாரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒன்றும் ஆஃபர் பண்ணவில்லை, நற்காரியம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் எனக்கு நீ என்னுடைய சுடன் உண்மையில் அன்பு இருந்ததனால் உன்னை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நான் உன்னிடம் பெறுவதற்காக நான் அங்கு தேடி வந்தேன். அதாவது you had to offer something to me, I had to take something from you to give back the life of your mother என்று சொன்னாராம். அது காரணமாக உன் கையில் வேறொன்று இருக்கவில்லை, சோப்கிஸ் எடுத்தேன். I took something from you to give the life of your mother என்று சொல்லி, அது சுவாமிக்கு தெரிய வந்து விட்டது. சுவாமிக்கு எல்லாம் வந்தவர் தானே, தாயார் உயிரிழக்க வேண்டிய இந்த சிச்சுவேஷன் ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரியும் சுவாமி. அதன் காரணமாக அவர் முன்னராகவே போய் அந்த சோப்கிஸை பறித்து விட்டு அந்த காலையில் தான் நடந்தது அந்த சிச்சுவேஷன் இன்சிடென்ட் நடந்தது. பம்பையிலும் காலையில், பம்பையிலும் இந்தியாவில் காலையில் நடந்தது. அது நடக்கிறதுக்கு முன்னால் போய் சுவாமி அவசரமாக சூட்கேஸ் வாங்கியிருக்கிற காரணம் அப்போதுதான் அவர் உயிரை கொடுக்கலாம் என்று. அதாவது ஏதாவது ஆஃபரிங் நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஆஃபரிங் பத்திரம், புஷ்பம், பழம், கோயில். சுவாமி கூறுகிறார், இந்த சில வேளைகளில் நாங்கள் ஒரு பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும் போது கையில் ஒன்றுமில்லை, பத்திரமும் இல்லை, புஷ்பம் இல்லை, பழமும் இல்லை, துவையும் இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்ண வேண்டிய நிலை வருகிறது. ஆக்சிடென்ட் மீட் பண்ணினால் ஒரு சிச்சுவேஷன் பேடாக இருக்கிறது. அந்த நேரத்தில் சுவாமி சொல்லுவார், நீங்கள் பத்திரம், புஷ்பம், பழம், துவையும் இல்லை என்றால் உங்கள் உடம்பிலிருந்து சமர்ப்பிக்கலாம். அதாவது உடம்பு பத்திரம், இதயம் புஷ்பம், இருதய புஷ்பமாகவும், பழம் உங்களுடைய ஆக்ஷன் ஃப்ரூட்ஸ் ஆக்ஷன். நாங்கள் நல்வினை சற்று நாட்களுக்கு முன்னதாக செய்திருந்தோம் என்றால் அதனுடைய பலன்கள், நல்ல பலன்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து நாங்கள் கேட்கலாம். அல்லாவிடில் பஸ்தர், புஷ்பம், பழம், துவயம் எங்களுக்கு நாங்கள் ஒரு இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை எங்களை காப்பாற்றும் விதங்களை பார்த்து எங்கள் மனம் உருகி ஒரு நல்ல கண்ணீர் விட்டோம் என்றால் அந்த கண்ணீர் கூட ஆஃபர் பண்ணலாமா? அதாவது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இன்னும் சொல்ல வந்திருக்க கூடும். அந்த வேளைகளில் நாங்கள் அதை யோசிக்கும் போது, நிறுவனங்களை காப்பாற்றி இருக்கிறார் யோசிக்கும் போது எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். அந்த ஆனந்த கண்ணீரை ஆஃபர் பண்ணியும் நாங்கள் பிரார்த்திக்கலாம். பத்திரம் வந்தால் உடம்பு, புஷ்பம் வந்தால் இதயம், புஷ்பம் உங்களது ஹார்ட். அதாவது என்னுடைய ஹார்ட் உங்களுக்கு சுவாமி ஆஃபர் பண்றோம், நீங்கள் என்னுடைய இதயத்தில் இருங்க, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் ஆஃபர் பண்ணால் அது கிடைக்குமா? மற்றது புஷ்பம், ஃபிளவர். அதாவது உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஆக்ஷன் நல்ல செய்தோம் என்றால் பலனை ஆஃபர் பண்ணி நாங்கள் கேட்கலாமா? அல்லாவிடில் ஆனந்த கண்ணீரை ஆஃபர் பண்ணலாம். சுவாமி சொன்னார், கண்ணீருக்கு பேசும்போது சுவாமி சொன்னார், சில வேளைகள் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அழுகின்றோம். அந்த கண்ணீரை பண்ணக்கூடாது, நாங்கள் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் அதற்காக வேண்டும். காரணம் ஏன், ஒன்று ஒஃபர் பண்ணினால் அது உங்களுக்கு பன்மடங்காக வரும். ஆனந்த கண்ணீர் ஒஃபர் பண்ணால் அந்த ஆனந்தம் எங்களுக்கு பன்மடங்காக சுவாமிங்களுக்கு தருவார். அதன் காரணமாகத்தான் சுவாமிகளை ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் ஒஃபர் பண்ணுங்கன்னு சொன்னார். கஷ்டமான கஷ்டத்தோடு அந்த கண்ணீர் ஒஃபர் பண்ணோம் என்றால் அந்த கூட கஷ்ட கண்ணீர் வரும் எங்களுக்கு. அது அந்த கண்ணீர் வேண்டாம், ஆனந்த கண்ணீர் மட்டும் ஒஃபர் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்போ நான் இப்போது வாழ்க்கையில் நான் சென்ற முறை நான் கூறியிருந்தேன், எனது வாழ்க்கையில் இந்த சற்று வழங்க முன்னதாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது சொன்னேன். அதை நான் விவரித்து கூற விரும்புகிறேன் இந்த வேளையில்.
இப்போ சுவாமி சொல்லி இருக்கிறார், நான் சுவாமி படிக்கும் போது காயத்ரி மந்திரம் சுவாமி எத்தனையோ முறை சொல்லியிருக்க, இறைவன் நாமத்தை ஜபித்தால் இறைவனுடைய கிரேஸ் கிடைக்கும். அதே வேளையில் சுவாமி பலருக்கு வேதம் சான் பண்ணும்படி கூறுவார். சிலருக்கு சில மந்திரங்களை ஓம் நம சிவாயம் கூறியிருக்கிறார் சான் பண்ணும்படி, ஓம் சாய்ராம் சொல்லியிருக்கிறார், சாய்ராமாயணம் என்று பலருக்கு பல விதங்களில் இன்டர்வியூவில் கூறியிருக்கிறார். ஒருத்தருக்கும் ஒரு நாமங்களை ஜபிக்கும்படி. ஆனால் ஒரு டிஸ்கோஸில் எப்போதாவது ஒரே ஒரு மந்திரத்தை தான் டிஸ்கோஸ் மூலமாக சாய் பக்தர்களுக்கு சுவாமி கூறியிருக்கிறார். அது காயத்ரி மந்திரம். அதோ பின்னர் காயத்ரி மந்திரம், இந்த சுவாமி காயத்ரி மந்திரத்தை எங்களுக்கு பக்தர்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் காயத்ரி மந்திரம் எப்போதும் பிராமணர்கள் மட்டும்தான் ஜபித்து வந்திருந்தார்கள். பூணூல் போடும் போது கூட காதுகள் தான் சொல்வார்கள். அவ்வாறு உபதேசித்துதான் காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை அவர்கள் மட்டும்தான் சான் பண்ணுவார்கள். சுவாமி மட்டும்தான் எல்லாரும் சான் பண்ணலாம் என்று சொன்னார். அதோடு எவ்வாறு சான் பண்ண வேண்டும் என்றும் சொன்னார். சுவாமி சொன்னார், காயத்ரி மந்திரத்தை நாங்கள் பாடலாக பாடக்கூடாது, அப்போது மந்திரமாக மட்டும்தான் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னார். மந்திரமாக அது மட்டுமில்ல, ஓம் பூர் புவ சுவஹ சொன்னார். ஓம் பூர் புவ சுவஹ தத் சபித்துல் வரேண்யம். அதெல்லாம் சுவாமி ஜபித்திருக்கிறார். இன்டர்நெட்ல தேடினால் சாய்பாபா சாண்டிங் காயத்ரி என்று சொன்னால் வரும், எத்தனையோ வீடியோ லிங்க்ஸ் வரும். அதில் கேட்டது அதன்படி சான் பண்ணீர்கள் என்றால் காயத்ரி மந்திரத்தினுடைய பலன் அதிகம். சுவாமி சொல்லியிருக்கார், அவ்வாறு ஜபித்தால் அந்த மந்திரமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் என்று சொல்லி, இறைவன் நாமத்தை ஜபித்தால் அந்த நாமமே ப்ரொடெக்ட் பண்ணும். காரணமே நான் சொன்னேன், ஹவு டு வின் காட்ஸ் கிரேஸ் இல்லையா சொன்னேன். அதான் அந்த டாபிக். வால்மீகி எத்தனையோ பேரை கொலை செய்துதான் அந்த பணம் சம்பாதித்து குடும்பத்தை பார்த்து வந்தார். இந்த சப்தரிஷியில் ஒருத்தர் சொல்லித்தான் அந்த ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். அப்போ ஜபிக்க ஆரம்பித்த பொழுது ராமர் அப்படி இருப்பார் என்று அவருக்கு தெரியாது. ஆனா ராமன் ஸ்டார்ட் பண்ணான். ஸ்டார்ட் பண்ணி அந்த ராமரையே அவருடைய எல்லா தீவினைகளுடைய பலன்களையும் நீக்கி ராமரை கூட தரிசித்து வால்மீகி ராமாயணத்தை கூட எழுத வேண்டிய பலன் பெற்றார், எழுதக்கூடிய பலன் பெற்றார். அவ்வாறாக இருக்கும்போது நாங்கள் இறைநாமத்தை சபித்து அல்லாவிட்டு காயத்ரி மந்திரத்தை சபித்து நாங்கள் பலன் பெறலாம். அப்போ நான் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நான் காயத்ரி மந்திரத்தை வாகனத்தில் போகும்போது எப்போதும் சான் பண்ணுவேன். நான் அந்த ஒரு மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hours அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஜபித்து வந்து கொண்டு வருகிறேன் காயத்ரி மந்திரத்தை. அதோடு ரேடியோ சாய் சேனலை ரேடியோ போட்டு நான் எப்போது கேட்டுக்கொண்டிருப்பேன். காரணம் என்ன, சுவாமி என்னோடு இருக்கிறார், வாகனத்தில் இருக்கிறார், அவருடைய குரல் கேட்கின்றதுவா, அதற்காகவும் அதோடு நாங்கள் எப்போதும் சுவாமியுடைய டிஸ்கோஸ் மீண்டும் மீண்டும் கேட்கும் போது, இப்போது இந்த சத்சங்கம் கூட சுவாமியுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் போது நாங்கள் எத்தனையோ விதங்களில் அனுப்பியிருக்கின்றோம். எத்தனை விதங்கள் அருள் பெறுகிறோம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் காயத்ரி மந்திரத்தை சான் பண்ணி கொண்டிருக்கோம். சாமி சொல்லுவார், ஒவ்வொரு டெய்டிஸுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கிறது. விஷ்ணு காயத்ரி, லட்சுமி காயத்ரி, சாய் காயத்ரி இருக்கிறது. ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தை மட்டும்தான், ஓம்பூர் புவசு அந்த மந்திரத்தை மட்டும்தான் சுவாமி உபதேசித்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் நான் எப்போது கூறுவேன், காயத்ரி மந்திரத்தை சான் பண்ணுங்க என்றால் அது மட்டும்தான். வேறு பலருக்கு சுவாமி பர்சனலாக வெவ்வேறு மந்திரத்தை கொடுத்திருக்க கூடும். ஆனால் அவ்வாறு கிடைக்காதவர்கள் காயத்ரி மந்திரத்தை சான் பண்ண, அது மட்டும்தான் சுவாமி உபதேசிச்சார். அதாவது நீங்கள்
அந்த சுவாமியோட டிஸ்கோஸை கேட்டீர்கள் என்றால் சுவாமி சொல்லிக் கொடுக்கிறார். அதை கேட்டாலே உங்கள் சுவாமி உங்களுக்கு உபதேசத்துதான் இருக்கும். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அந்த காயத்ரி மந்திரம் ப்ரொடெக்ட் பண்ணுமா. மாறாக நீங்கள் கிரேஸை பெறலாம். அப்போ நான் இந்த காயத்ரி மந்திரம் ஸ்டார்ட் பண்ணபடியால் எனக்கு எப்போதும் என்னுடைய நம்பிக்கை, எனக்கு நான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று. அப்போ நான் இந்த 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வேளையில் எனக்கு ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதன் காரணமாக நான் சுவாமியிடக்குள்ள, சுவாமி நான் வீட்டிலிருந்து வேலை செய்வது எப்படி செய்யலாம், நீங்கள் உங்கள் அருள் கிடைத்தாதான் செய்யலாம் என்று நினைத்திருந்தேன். அதன் பின்னர்தான் எனக்கு இது நடந்தது. அதாவது திடீரெனாக எனக்கு ஒரு இருமல் ஆரம்பித்து விட்டது. அந்த இருமல் இப்போது கொரோனா வைரஸ் மூலமாக இருமிக் கொண்டு பல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள். அதே போன்றுதான் எனக்கு இருமலோடு ஆரம்பித்தது. அந்த இருமல் வந்ததும் நான் சாய் சென்டரில் பஜனை பாடுவேன். அந்த பஜனை பாடும் போது எனக்கு இருமல் வரும் என்று பயத்தினால் நான் சுவாமியிடம் சொல்லுவேன், சுவாமி எனக்கு இந்த பஜனை பாடுவதற்கு பலன் கிடைத்தது உங்கள் விருப்பத்தோடு தான் எனக்கு பாடுவதற்கு சான்ஸ் கிடைத்துள்ளது. எனவே நான் உங்களுடைய பஜனை ஆரம்பிக்கின்றேன். ஆனால் இந்த பஜனை பாடும் போது எனக்கு ஒரு நாளும் ஒரு முறையாவது இருமல் வரக்கூடாது, அவ்வளவு பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாமியிடம் கும்பிட்டு விட்டு தான் பஜனை பாடுவேன். நான் என்னுடைய பாடலுக்கு முன்னால் மற்றவர்களுக்கு கோரஸ் கொடுத்தால் இருமுவேன், அஷ்டோத்திரம் சான் பண்ணும் போது இருமுவேன், வாய் திறக்கவே முடியாது, மற்றவர்கள் கதைக்கும் போது கூட இருமுவேன். ஆனால் எனது பஜனை பாடும் போது மட்டும் இருமலே வராது. பாடி தொடங்கி முடிக்கும் வரைக்கும் எனக்கு இருமல் வராது. முடிந்த பின்னர் இருமல் திரும்ப மீண்டும் வந்துடும். அவ்வாறு ஒரு 3 மாதமாக நான் இருமிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாள் என்னுடைய மனைவியார் இன்னொரு உங்களுக்கு தெரிந்த ஒரு வைத்தியரை பார்த்து அவர்களுக்கு தொடர்ந்து 3 மாதமாக இருமல் இருக்கின்றது குறிப்பிட்டார். கூறியதும் அந்த வைத்தியரை தன்னிடம் வரும்படி அழைப்பு விட்டார். அவர் பெரிய வைத்தியர். அதனால் அதன் காரணமாக நான் அவரிடம் போனேன். அவர் என்னை எக்ஸாமின் பண்ணிவிட்டு சொன்னார், எனக்கு உங்களோட ஹார்ட்ல ஃப்ளூயிட் இருக்கு மற்ற டாக்டர் சொன்னார் அது ஹார்ட் நியூமோனியா ஏர்லி கேஸ் சொன்னார்கள். இவர் சொல்லிவிட்டால் அது நியூமோனியா இல்லை, இது ஹார்ட்டுடைய ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லி என்ன சவுண்ட் ஒரு டெஸ்டுக்கு அனுப்பிவிட்டார். அங்கு டெஸ்டுக்கு போன பொழுது அவர் என்னுடைய ஹார்ட் கண்டிஷனை பார்த்து விட்டு எக்ஸாம் பண்ணிவிட்டு என்னை அங்கிருந்து புறப்பட வேண்டாமல் சொல்லிவிட்டார்கள். நான் சொன்னேன், நான் டெஸ்டுக்கு தான் வந்திருக்கேன், நான் என்ன போகணும். இல்ல வெயிட் ஃபார் த கார்டியோலஜிஸ்ட் கம், ஹி ஹேஸ் டு செக் யூ ன்னு சொன்னார். நான் அப்போ வெயிட் பண்ணேன். கார்டியோலஜிஸ்ட் வந்து எக்ஸாம் பண்ணிட்டு சொன்னார், we have to send you to emergency hospital. நான் கேட்டேன், ஏன்னு கேட்டேன். உன்னுடைய ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் 25% கெப்பாசிட்டி சொன்னார்கள். நான் சொன்னேன், அவ்வாறு எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையே, எதற்காக நீங்கள் இதை மறுக்கிறீர்கள், நான் வீட்டுக்கு போகிறேன், அவர் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் சந்தித்த பின்னாரா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகின்றேன் என்று. இல்லை அப்படி போக முடியாது, ஒரு ஹார்ட் கண்டிஷன் இஸ் நாட் குட், எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன் சொல்லி. அப்ப நான் சொன்னேன், நீங்க இப்போ அவ்வாறு சொல்லும் போது கூட எனக்கு நோவலாகத்தான் இருக்கிறது, தலை சுற்று ஒன்றுமே இல்லையே, எதற்காக மறுக்கிறீர்கள், நான் எனது கன்சியன்ஸோடு தான் உங்களுக்கு சொல்கின்றேன், நான் வீட்டை காரோடய போகின்றேன். அப்ப அவர்கள் என்னோட ஃபோம் ஒன்று ஃபில் பண்ண சொல்லி கேட்டுவிட்டு தான் ரிலீஸ் பண்ணார்கள். அப்போது கூட இந்த காலை தொட்டு பார்த்து நுனியில் எல்லா இடமும் எனக்கு உணர்ச்சி இருக்கிறதா தொட்டு பார்த்தால் சொன்னார்கள். ஏனென்றால் அதாவது அந்த கண்டிஷனோடு யாராவது இருந்தால் ஸ்ட்ரெச்சரில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எமர்ஜென்சி ட்ரீட் பண்ண வேண்டும் என்றால் 25% கெப்பாசிட்டி தான் ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுன்னு சொல்லிவிட்டார்கள். எனக்கு உள்ள சிரிப்பு. அவர்தான் சுவாமிதான் எனக்கு ஹிருதயத்தில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், நான் கண் மூடிக்கொண்டு முதல் முறையாக பறக்கும் போது நான் சுவாமிக்கு சொன்னேன், சுவாமி
நீங்க தானே என் இதயத்துக்குள் இருக்கிறீர்கள், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, வீட்டுக்கு போக விடுங்க சாமி என்று சொல்லி நான் மனதில் கும்பிட்டேன். அப்படி சொன்னதும் 2 நிமிடத்தில் அவர் சொன்னாங்க, ஓகே we'll release you but you have to sign a form ன்னு சொல்லி அந்த ஃபார்மில் சைன் வைத்து சொன்னார்கள். சைன் வைத்து விட்டு நான் புறப்பட்டு வந்தேன். வந்து அடுத்த நாள் என்னுடைய ஸ்பெஷலிஸ்டை பார்த்தேன். அவர் சொன்னார், டேப்லெட்ஸ் கொடுத்து எனக்கு அதை எடுக்கும்படி சொல்லிவிட்டு இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டிடம் போய் சொன்னார். அப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போன பொழுது அவர் பார்த்து விட்டு அவர் சொன்னார், இதயத்தில் செக் பண்ண வேண்டும், அந்த இதயத்தில் ஏதாவது அடைப்புகள் இருக்கிறதா பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறு ஒரு முறை என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த செக்அப் செய்தார்கள். அதாவது எனக்கு இந்த வார்த்தை வருகிறதில்லை, ஸ்டென்ட் போடுவதற்கு பிளாக்ஸ் ஹார்ட்டில் உள்ள இதயத்துக்குள் பிளாக்ஸ் இருக்கிறதான்னு பார்க்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட் செய்ததற்கு பின்னராக சொன்னார்கள், அடைப்பொன்றும் இல்லை, ஆனால் அடைப்பு வரை சான்ஸ் இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு சில இடத்தில் நாங்கள் ஸ்டென்ட் போட வேண்டி வரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகே ஐ கன்ஃபார்ம் டு யூ ஆஃப்டர் 2 days சொல்லிவிட்டு நான் வந்து சுவாமியை பிரார்த்தித்து கேட்டேன், சுவாமி எனக்கு நீங்கள் தான் என்னை பார்த்துக் கொள்கிறீர்கள், உங்கள் அருளால் தான் நான் உயிர் வாழ்கிறேன், எதற்காக இந்த ஸ்டென்ட் போடும்படி வைத்து எனக்கு சொல்கிறார்கள் சொல்லி. அப்போ நான் கும்பிட்டு விட்டேன். நான் எப்போதும் கும்பிட்டதன் பின்னாக அமைதியாக இருப்பேன். சில வேளைகளில் கனவில் வந்து சுவாமி சொல்வார். அப்ப இந்த முறை நான் கும்பிட்டதன் பின்னாக சுவாமி வந்து சொன்னார், பரவாயில்லை ஸ்டென்ட் போட அக்ரி பண்ணுன்னு சொல்லி. சுவாமி அந்த சொன்னபடிக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அடுத்த முறை ஸ்டென்ட் போட்டார்கள். ஸ்டென்ட் போடுவதற்கு ஒரு ஒரு லைட், ஒரு டியூப் ஒன்று அந்த கையிலிருந்து அனுப்பி தான் பார்ப்பார்கள். ஒரு முறை செய்துவிட்டு 5 angiograms செய்துவிட்டு அடுத்த முறை ஸ்டென்ட் போட்டார்கள். 2வது முறை போட்டதற்கு அப்போதுதான் வைத்தியர் இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அது கேட்டார், உனக்கு பயமாக இல்லையான்னு கேட்டார். நான் சிரித்து கொண்டு சொன்னேன், இல்லை பயம் இல்லை, நீங்க ஏதாவது செய்யுங்கள். அப்போதான் சொன்னார், இதுவரைக்கும் காலமும் ஒருவர் கூட ஸ்டென்ட் போட வந்தவர்கள் உன்னை போல் சிரித்ததே கிடையாது, இதான் சிரித்துக் கொண்டிருக்கிறாய்ன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், என்னுடைய உயிர் கடவுளின் கையில் இருக்கிறது, உங்கள் கையிலும் இல்லை, என் கையிலும் இல்லை, இறைவன் கை மட்டும்தான் இருக்கிறான்னு சொன்னேன். அப்போதான் அவர்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தார்கள். காரணம் வந்து அவ்வாறு நம்பிக்கை உள்ளவர்கள் யாரும் தாங்கள் பேஸ் பண்ணவில்லைன்னு சொன்னார். அப்போ நான் அதுல போடுறதுக்கு பின்னராக நான் பல மருந்துகள் கொடுத்திருந்தார்கள். அப்போ நான் எடுத்துக்கொண்டு வரும்போது எனக்கு மனதில் வந்த கேள்வி வந்து, சுவாமி நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் இந்த மருந்துகளை எடுக்க வேண்டுமா? அப்போ அதன்படி நான் சுவாமியிடம் கேட்டிருந்தேன், சுவாமி நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், நான் உங்களை நம்புகின்றேன், உங்கள் கருணையால்தான் நான் வாழ்கின்றேன், நான் மருந்துகளை எடுக்க வேண்டுமா இல்லையா? அப்போ ஒரு நாள் கனவில் சுவாமி சொன்னார், கேட்டார் என்னிடம், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கை இருக்கிறதான்னு கேட்டார். ஓம் சுவாமி இருக்கிறேன்னு சொன்னேன். அப்போது கேட்டால், நீ மருந்து எடுத்தால் காப்பாற்றுவேனா, மருந்து எடுக்காவிட்டால் காப்பாற்றுவேன்? நான் சொன்னேன், சுவாமி நீங்க காப்பாற்றுவீங்க சொல்லி மீண்டும் சொன்னேன். அப்போ சொன்னார், நீ மருந்து எடுத்தால் என்ன, மருந்து எடுக்காட்டு, நான் தானே உன்னை காப்பாற்றுகிறேன், வைத்து சொல்வதை நீ எடுத்துக்கொள். அது உலகத்தில் நீ இந்த தொடர்ந்து வாழும் போது வைத்து சொல்படி கேட்டால் உனக்கு நல்லது, நீ அதை கேட்டுக்கொள். உனது குணம், உனது சுகம் எல்லாம் என் கையில் இருக்கிறது, நீ யாருக்கும் ஒன்றுக்கும் முறைபட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவர் சொல்வதை பண்ணிக்கொள், ஆனால் நான் தான் உன்னை பார்த்துக் கொள்வேன் சொல்லிவிட்டேன். அப்போ நான் கேள்வி கேட்டேன் சாமியிடம், சாமி அப்படி என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்கள் என்றால் எதற்காக 2 முறை angioplasty செய்தார்கள்? ஒரு முறை angiograph, அதாவது angiograph செய்யும் போது அந்த ஒரு டியூபை உள்ளே விட்டு ஒரு கேமராவின் மூலமாக பார்ப்பார்கள். அடுத்த முறை
பாஸ் செய்யும் போது ஒரு ஸ்டென்டை உள்ளுக்கு போட்டு விட்டார்கள். நான் கேட்ட சுவாமி எதற்காக அவ்வாறு நடக்க வேண்டும் என்று. அப்ப சுவாமி சொன்னார், முற்பிறப்பில் நான் ஒரு முறை ஒரு உயிரினத்துக்கு நான் ஒரு ஊசியால் துளைத்து எடுத்திருக்கிறேன். அதன் காரணமாக எனக்கு ஒரு முறை ஆஞ்சியோகிராம் நடந்தது. இன்னும் ஒரு முறை நான் ஒரு ஷூட் பண்ணதால் அவர் புல்லட் போய் அந்த இதயத்துக்குள் போய் இறந்து விட்டார். அதன் காரணமாக எனது இதயத்துக்குள்ளும் ஏதோ போக வேண்டியிருந்தது. அதுதான் என்னுடைய கர்மா. ஆனால் அந்த கர்மா அவருடைய கிரேஸ் இருந்ததால் அந்த கர்மாவின் படிக்கு எனக்கு இதயத்துக்குள் ஏதாவது போக வேண்டும். அதனால் ஸ்டென்ட் போயிருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அருள் இருப்பதனால் அவருக்கு ஷவர் கிரேஸ் பண்ண அவர் பிகாஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவதால் அந்த டாக்டருடைய கவனமாக கொண்டே அந்த ஸ்டென்ட்டை கொண்டே உள்ளுக்கு விட்டு விட்டார்கள். அதாவது நான் இன்னொரு ஏதோ பிறப்பில் ஒருத்தருக்கு புல்லட் ஒன்றை போக விட்டு வைத்திருக்கிறேன். அதன் காரணமாக எனது இதயத்துக்குள்ளும் ஏதாவது ஒரு பொருள் போக வேண்டும். அதுதான் இந்த ஸ்டென்ட். இறைவனுடைய அருள் இருக்கும் போது நமது கர்மாவை குறைத்து, அதாவது நாங்கள் கஷ்டப்படாத முறையில் சுவாமி அருள் போகிறார். அதுதான் காட்ஸ் கிரேஸ். அதாவது நாங்கள் அவரை நம்பினால், ஃபெய்த் அண்ட் லவ், மீண்டும் சொல்லுகின்றேன், இறைவனோரிடம் நாங்கள் பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் நம்மை பார்த்து கொள்வார் நம்பிக்கை இருந்தால், அதோடு அவர் மீது அன்பு இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அவருடைய அன்பை பெற வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்போ அவர் மீது அன்பு காட்டும் போது அவரை திருப்திப்படுத்துவதற்காக எல்லாம் செய்வோம். அல்லாது அவருக்கு மீது அன்பு இல்லை என்பதன் பலன் என்றதான் மீனிங், பொருள். நாங்கள் இறைவன் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்றால் நாங்கள் எப்போதும் இறைவன் மீது அன்பு காட்டுவோம். இறைவன் ஆணைகளை ஃபாலோ பண்ணுவோம். அவருக்கு கட்டளையே ஃபாலோ பண்ணுவோம். அதாவது அவருக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாரோ அவருடைய அருள்மொழிகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சுவாமியுடைய அருள்மொழிகள் ஃபாலோ பண்ணி வந்தோம் என்றால் அவர் சுவாமி திருப்திப்படுவார். திருப்திப்பட்டார் என்றால் எங்களை காப்பாற்றுவார். அந்த வகையில் தான் நாங்கள் எல்லா இப்போ நான் பேசுவது ஹவு டு வின் காட்ஸ் கிரேஸ். அதாவது நாங்கள் அவரை திருப்திப்படுத்தினால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட் வில் பி சேஃப் அண்ட் ஸ்டெடி. அதன் மூலமாகத்தான் நாங்கள் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் அவரை திருப்திப்படுத்துவதென்றால் அவர் கேட்டது என்ன, அவர் கேட்டது எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு கோபம் வரக்கூடும். அதே நேரத்தில் நாங்கள் அந்த கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இறைவனிடம் என்னத்தை கேட்கலாம், ஏது கேட்கலாம், எவ்வாறு கேட்கலாம் என்பதை அடுத்த முறை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இத்துடன் நான் இன்றைய சத்சங்கத்தை நிறைவு கொண்டு வந்து கொள்வோம். சாய்ராம். பல ஆத்மார்த்த அனுபவங்களை எடுத்துரைத்து பகவான் விரும்பும் உன்னத கருவிகளாக நம்மை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்வது என்ற மிகச்சிறந்த மார்க்கத்தை நம் அனைவருக்கும் காண்பித்த சகோதரர் திரு அருள் செல்வநாதன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய தின சத்சங்கத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளைய தின சத்சங்கத்தில் சந்திப்போம். ஜெய் சாய்ராம். समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु। शांति शांति शांति। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा